கிராம்ஸ் ரூல் அப்படிங்கிறத எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் சில பேர் என்ன பண்ணால் ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ரெண்டுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா? ஏன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஷார்ட்கட் ட்ரிக் வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல மெத்தில் இருக்கு. ஸோ ஒன் மோர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மெத்தில் இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர். ஸோ இது மைனர். இதுவே செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஆல்டிஹைடு வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மெத்தில். ஸோ இந்த இடத்துல கிரிக்னார் ரியேஜன் எத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ நமக்கு ஸோ ரெண்டு ப்ராடக்ட் கிடச்சிருந்தது, ஹைட்ரஜன் அண்ட் OH. ஸோ இந்த இடத்துல நமக்கு மெத்தில் ப்ளஸ் ஸோ இங்கே மெத்தில். ஸோ இந்த இடத்துல OH, இங்கே ஹைட்ரஜன். சரிங்களா? ஸோ இதில் எது மேஜர் அப்படின்னா ஸோ இது மேஜர், ஸோ இது மைனர். ஸோ அந்த ட்ரிக்கு நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஸோ லார்ஜ் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ லார்ஜ் குரூப் வந்து லார்ஜ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சிங் டு கார்போனைல். சிங் டு கார்போனைல். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு நியூக்ளியோஃபைல் வந்து எங்கே அட்டாக் பண்ணும் அப்படின்னா ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா நியூக்ளியோஃபைல் ஸோ நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஃப்ரம் மீடியம் குரூப் சைடு. சரிங்களா? ஸோ மீடியம் குரூப் சைடு வந்து அட்டாக் பண்ணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஸோ லார்ஜ் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் குரூப் ஸோ ஆன்டி டு ஆன்டி அல்லது டிரான்ஸ் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆன்டி டு ஸோ கார்பனைல் குரூப் இருந்தது அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து ஸோ நியூக்ளியோஃபிலிக் கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஃப்ரம் ஸ்மால் குரூப் சைடு. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்க, நமக்கு தெரியும் மீடியம் ஸ்மால் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரஜன் அப்போ இது வந்து லார்ஜ் குரூப். ஸோ இது மீடியம், இது ஸ்மால் குரூப். ஸோ அப்போ ஸோ லார்ஜ் குரூப்பை பாருங்க. ஸோ லார்ஜ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ பிளேன்ல கார்பனைல் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன்ல தானே இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் இந்த லார்ஜ் குரூப்பை வந்து பிளேனுக்கு கொண்டு வந்துடணும். இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி கொடுத்து கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
ஸோ இந்த இடத்துல மெத்தில் இருக்கு. ஸோ இங்கே பினைல் இருக்கு. ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, லார்ஜ் குரூப் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து பாருங்க ஒரு லார்ஜ் குரூப் வந்து கார்போனைலுக்கு ஆன்டி பொசிஷன்ல இருக்கு. நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. இந்த ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிக்கணும். நமக்கு வந்து இந்த கார்போனைல் வந்து பாத்தீங்கன்னா பிளேன்ல இருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பிளேன்ல இருக்கு இல்லையா. அப்போ இந்த பல்கி குரூப்பையுமே நீங்க அந்த பிளேனுக்கு கொண்டு வரணும் சரிங்களா. அப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரூலை நீங்க அப்ளை பண்ணணும் சரிங்களா. கொடுத்த மாலிகுலுக்கு நீங்க அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஓகே, அந்த பல்கி குரூப் அதே பிளேன்ல இருக்கா, கார்போனைல் இருக்கிற பிளேன்ல இருக்கா, அப்பனா அந்த ரூலை நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை எபோதி பிளேனும் அதாவது டேஸ் வெஜ்ஜிலையும் அந்த பல்கி குரூப் வந்திருந்தால் அதை நீங்க பிளேனுக்கு ரொட்டேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். இந்த ட்ரிக்லையும் சரிங்களா கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்கை நீங்க அவாய்ட் பண்ணிடணும். இதெல்லாம் நீங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பினைல் குரூப் பாருங்க, இதுவும் பிளேன்ல தான் இருக்கு, இந்த கார்பனேட் பிளேன்ல இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின் சேம் சைடு இருக்கு இல்லையா. அப்போ சின் சரிங்களா. அப்போ சின்ன இருந்தது அப்படின்னா ஸோ இப்போ நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் குரூப் எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரைடு அயான். ஸோ இதுதான் நியூக்ளியோஃபைல் சரிங்களா. ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் குரூப் எந்த பக்கம் இருக்கோ அதே சைடில் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இங்கே அட்டாக் பண்ணியிருக்கா. ஸோ இதுதான் அப்போ இதுதான் மேஜர் ப்ராடக்ட் சரிங்களா. ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ இந்த சைடில் பாருங்க, இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு பாருங்க பிளேன்ல இருக்கு லார்ஜ் குரூப், இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இது மீடியம், இது ஸ்மால், இது லார்ஜ் குரூப். அப்போ லார்ஜ் குரூப் பாருங்க. ஸோ நமக்கு சின்னில் இருக்கு கார்போனைலுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் குரூப் பக்கம் நடக்கும். இது நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது எத்தில் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இந்த இடத்துல நியூக்ளியோஃபைல் கிரிக்னார் ரியாஜன்ல. ஸோ இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நடக்கும். ஆனால் ப்ராடக்ட்ல பாருங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ எப்படி அப்படியே பாருங்க, அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கணும் சரிங்களா. ஸோ பினைல் குரூப், ஸோ இங்கே மெத்தில் இருக்கு, ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு அட்டாக் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த மெத்தில் குரூப் எங்கே இருக்கோ அங்கே தான் நியூக்ளியோஃபைல் வரும். ஸோ இப்படி தான் நமக்கு நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் அட்டாக் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆட்டோமேட்டிக்காக இந்த OH வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி போயிடும். ஏன்னா நமக்கு இந்த ஸ்டார்டிங் மெட்டில் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேனில் தான் இருக்குது. ஸோ அதை அங்கே பிளேன்லேயே போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. நமக்கு ப்ராடக்ட்டை பாருங்க இப்படி கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆக்சுவலாக இப்படி இருந்திருக்கணும். நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். நமக்கு ப்ராடக்ட் கொடுக்கும்போது ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் எழுதணும் அப்படின்னா இந்த லாங்கஸ்ட் செயின் எத்தில் இருக்கே அது வந்து உங்களுக்கு பிளேனில் வரணும். ஸோ ரொட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். 180 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம், 120 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம், 60 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம். நமக்கு என்ன தேவையோ அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேன்ல வரணும். அப்போ ஸோ இப்போ எப்படி அப்படின்னா ஸோ நம்ம எத்தில் இங்கே இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம இங்கே மெத்தியில கொண்டு வந்துடுவோம் சரி, எத்தில் இங்கே கொண்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OH இருக்க பிளேனுக்கு போயிடும், இருக்க இடத்துக்கு போயிடும். நெக்ஸ்ட் இந்த OH வந்து இந்த எத்தில் இருக்க இடத்துக்கு போயிடும், அவ்வளவுதான். ஸோ இப்படி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் செயின் வந்து இங்கே வந்துடும். பாருங்க, இந்த ட்ரிக் யூஸ் பண்ணாலுமே நீங்க எக்ஸாம்ல ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எதை வேண்டாலும் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே நம்ம எத்தியில கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. எத்தில் அப்போ ஹைட்ரஜன் எங்கே போயிருக்கு பாருங்க, OH இருக்க இடத்துக்கு போயிருக்கு. ஸோ அப்போ இப்படி போயிருக்கு ஹைட்ரஜன்.
அப்போ OH எங்க இருக்குன்னு பாருங்க, எத்தில் இருக்க பிளேஸுக்கு வந்திருக்கு. ஸோ எத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த இதில் வந்துருச்சு, சாரி OH. ஸோ அப்போ நமக்கு ஸோ இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, பாருங்க. ஸோ மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் மேஜர். பாருங்க, ட்ரிக்கு யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி ரொட்டேஷன்லாம் கொடுக்கணும். ஆல்டிகேட்லாம் கொடுக்கும்போது நீங்கள் டேரெக்டாக இந்த ரூலெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, அது இந்த ரொட்டேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொட்டேஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, கண்டிப்பாக ட்ரிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல்ஜி குரூப்பும் இதுவும் உங்களுக்கு பிளேன்ல இருக்கா நீங்க பார்க்கணும். சரிங்களா, ஏதாவது டவுட் இருக்கு? ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ 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 இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தில் ஸோ ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல CH3 இருக்கு. ஸோ இதில் நமக்கு தெரியும் லார்ஜ் இது, மீடியம் இது, ஸோ ஸ்மால் குரூப் இது. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இல்லாட்டி சோடியம் போரோஹைட்ரேட் ஏதாவது ஒன்று போகும். அதாவது வந்து ஹைட்ரேட் அயான் டோனார். அப்போ இதுக்கு ப்ராடக்ட் எழுதும்போது நீங்கள் வந்து ட்ரிக்கெலாம் டக்குன்னு யூஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லார்ஜ் குரூப் பாருங்க. ஸோ இதுதான் லார்ஜ் குரூப். லார்ஜ் குரூப் வந்து பார்த்தா கார்பனைலுக்கு ஆன்டியில் இருக்கு அப்படின்னு நீங்கள் உடனே எடுத்தோன்னு போட்டக்கூடாது, பார்க்கணும். அது வந்து பிளேனில் கிடையாது. அப்போ பிளேனுக்கு வர மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா, ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்படி வரும். ஸோ எத்தில் இங்கே வரும். ஸோ பாருங்க, அப்போ இந்த இடத்துல மெத்தில் போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வரும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேனில் கொண்டு வரணும். பிளேனில் கொண்டு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா பள்ளி லார்ஜ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிளேனில் கொண்டு வந்துட்டோம். நம்ம கார்பனையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேனில் தான் இருக்குது. ஸோ அப்போ சிங் டு ஈச் அதராக இருந்தது அப்படின்னா நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அட்டாக் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ நமக்கு மீடியம் குரூப் சைட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி மீடியம் குரூப். ஸோ மீடியம் குரூப் இங்கே என்னென்னு பாருங்கள். ஸோ மெத்தில் தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ஹைட்ரஜன் வரும். ஸோ இந்த இடத்துல OH வரும். ஸோ இங்கே CH3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மீடியம் குரூப். ஸோ மெத்தில், ஸோ எத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ப்ராடக்ட். சரிங்களா, ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போலாம் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸோ மெத்தில், இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இதில் நமக்கு ஸோ மெத்தில் மெக்னீசியம் குரோமைடு. ஸோ கிரிக்னார் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா பார்த்துக்கங்க. ஆல்டிகைடு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஆல்டிகைடு யூஸ் பண்ணும்போது ஒரு செகண்ட் யோசிச்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம ரொட்டேஷன்லாம் பாசிபிள் இருக்கு உடனே. இப்போ பாருங்க, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் குரூப் இருக்கு, ஸோ மீடியம் இருக்கு, ஸ்மால் குரூப் இருக்கு. ஸோ லார்ஜ் குரூப் பாருங்க கார்பனைலுக்கு சின் டு ஈச்சதாக இருக்கு. ஸோ அப்போ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் குரூப் சைடு. ஸோ அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டு இன்னொரு ட்ரிக் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, சாரி, ஸோ நமக்கு
மீடியம் குரூப் சைடு அட்டாக் நடக்கும். ஸோ மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் குரூப் சைடுக்கு வரணும். ஸோ இந்த மெத்தில் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது ஸோ நமக்கு மீடியம் குரூப் சைடு போயிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ OH வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி போயிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ரொட்டேட் பண்ணி லாங்கஸ்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கார்பன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளேனில் வர மாதிரி இருக்கணும். ஸோ இதில் ரொட்டேட் பண்ண முடியல, அப்படி ரொட்டேட் பண்ணுறதுல மிஸ்டேக் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வர்ற கான்ஃபிகரேஷனும் ஸோ இந்த கைரல் கார்பனில் வர்ற கான்ஃபிகரேஷனும் சேஞ்ச் ஆகி நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்களே அந்த கான்ஃபிகரேஷன் சேமாக இருக்கும். எப்படி ரொட்டேஷன் பண்ணாலும் சரி கான்ஃபிகரேஷனில் சேஞ்ச் வராது. ஸோ அங்கே நீங்கள் பார்த்து டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுற கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சிஎஸ்ஆர் நெட்டு கேட்லாம் எழுதுறீங்க அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் ட்விஸ்ட் வச்சிடறாங்க. எவ்வளோதான் ஆர்கானிக் படிச்சுட்டு போனாலும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த எபோதி பிளேன் பிளோதி பிளேன் டேசி வச்சு இந்த மாதிரி வச்சிடறாங்க அப்படின்னு சில பேர் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே ரீசன் கிடையாது. அந்த ப்ராடக்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேட் பண்ணி நமக்கு ப்ராடக்ட்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ராப்பர் வேல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போயிருப்போம். பட் ப்ராடக்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு உடனே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, என்ன இப்படி தானே ரியாக்ட் ஆகணும், பட் ஆனால் இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆப்ஷன் எதுவுமே அங்கே கொஸ்டின் இல்லையே, 4 ஆப்ஷன் இல்லையேன்னு நீங்கள் உடனே வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரொட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உடனே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண காம்பவுண்டுக்கு ஆர்எஸ் வச்சு பாருங்க, அதே கார்பனுக்கு அங்கே ஆர்எஸ் வைக்கும்போது எதில் சேமாக வருதோ அதுதான் மேஜர் ப்ராடக்ட். அவ்வளவுதான். இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இதுதான் யூஸ் பண்ணுவோம் நாங்களா சிஎஸ்ஆர் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா. பைன் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணால் எப்படி ரொட்டேட் பண்ணாலும் ஆர்எஸ் மாறாது. அந்த பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக இருக்கும். நான் உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னா ஸோ நம்ம படிச்சுட்டு போல பெரிய ஸ்ட்ரக்சராக கொடுத்துருப்போம். ஒரு 1 இயர் சிஎஸ்ஆரில் கேட்டதை சொல்கிறேன் நான். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு கொடுத்தாங்க. இது நம்ம வந்து சிஸ் ஹைட்ராக்சிலேஷன் நமக்கு தெரியும். இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா OH ஃபார்ம் ஆகும். சரி, இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படியும் கொடுக்கலாம். சரிங்களா? என்ன சார் இந்த இப்படியும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்படி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுல ஒன்று தான் இருக்கு ப்ராடக்ட்ல. இப்போ என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொட்டேட் பண்ணி OH இந்த ரெண்டுல ஒன்று தான் இருக்கு, ரெண்டுமே இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு ரெண்டுமே புரியணுன்றதுக்காக போடுறேன். இந்த மாதிரி ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷன்ல இருக்கும். இந்த ரெண்டுமே சேம் ப்ராடக்ட் தான். இப்படி கொடுத்துருப்பாங்க. என்னடா நம்ம ஆஸ்மியம் டெட்ராக்சன் அப்படின்னாலே சின்ன அடிஷன் தானே வரணும், என்ன இங்க ப்ராடக்ட்ல ஆன்டி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு OH ரெண்டுமே. அப்போ முதல் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோம். ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் மெட்டீரியல் நமக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் சைடு இருக்கும். நல்லா இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். சரிங்களா? ஒரு எக்ஸாம் அப்படியே என்ன சொல்றது எழுத போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்லாம் நீங்க தெரிஞ்சு ஸ்டார்டிங் மெட்டீரியல் எப்படி இருக்கும், ப்ராடக்ட் எப்படி கொடுத்துருப்பாங்க. வேற ஒண்ணு இல்ல, ஆர்எஸ் வச்சு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷனுக்குமே இங்க வந்தது அங்கேயும் வரும். சரிங்களா? வேற ஒண்ணுமே சும்மா ரொட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரிலாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எப்படி படிச்சாலும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில ட்ரிக் வச்சிடுறாங்க, அது ஒழுங்கா போட முடியல அப்படின்ட்டு. வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் மோஸ்ட்லி யாரும் சொல்லி தர மாட்டாங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ இதை ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு பிளேன்ல வர மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணி. ஸோ மெத்தில் இங்கே வரும். ஸோ ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா OH இருக்கிறதுக்கு போகும். ஸோ OH இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் இருக்கிறதுக்கு வரும். சாரி, ஹைட்ரஜன் இங்கே போகும், இங்கே வந்து OH வரும். ஸோ அவ்வளோதான், இதுதான் மேஜர். ஸோ ரெண்டுமே மேஜர் தான். இது கொடுத்தால் ரைட்டு தான், இது கொடுத்தால் ரைட்டு தான். சரிங்களா? ஒன்று நீங்கள் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இருக்கவே கிடையாது. ரெண்டுமே சேம் ப்ராடக்ட் தான். சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்டிகேட் வரும்போது மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்லாம் நீங்கள் எழுதி ட்ரிக்குமே சில பிரச்சனை இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. கிராம் சூல்லேருந்து கொஸ்டின் வந்தாலே நமக்கு 2 மார்க் தான் அப்படின்ட்டு சரிங்களா. டிஆர்பியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஆர்பி பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நமக்கு தெரியும் ஃபிஷரில் எப்படி எழுதும் நமக்கு தெரியும் இல்லையா. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் முன்னாடியே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் சொன்ன பாயிண்டவே திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நான் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ இந்த பாண்டு மேலே இருக்கு இல்லையா. ஸோ இது கீழே இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல சைக்ளோப்ரோபைல் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் இருக்குது, மெத்தில் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது OH வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் இங்கே இன்வெர்ட் பண்ணி போடுங்க. ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம இன்னும், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கரில் இருக்குது. நம்ம எக்லிப்ஸில் எழுதும்போது டேரெக்டாக எக்லிப்ஸில் எழுதுறோம்னா நம்ம இன்வெர்ட் பண்ணி போடுவோம் ஒரு குரூப் சரிங்களா. அப்போது ஸோ இங்கே OH, இங்கே ஹைட்ரஜன், ஸோ இங்கே மெத்தில், அவ்வளோதான். நமக்கு டிஆர்பியை பொறுத்தவரை இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி படிச்சுட்டு போவீங்க இல்லையா. இப்படிலாம் கொடுக்கும்போது நீங்கள் எப்போ போய் இந்த ஷார்ட்கட் ட்ரிக்லாம் அப்ளை பண்ணுவீங்க. ஷார்ட்கட் ட்ரிக் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இதில் மாற்றணும், கன்வெர்ட் பண்ணி பாருங்க சரிங்களா. டிஆர்பியில் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி டைரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். கொஸ்டின் கடைசியில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் டிஆர்பியில் கேட்டது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீலேசன் மாடல். ஸோ கீலேசன் மாடல் இருக்கு இல்லையா. ஸோ கிராம் கீலேசன் மாடல் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ